அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மீன்சுருட்டி கிராமத்தில் திமுக சார்பில் நடைபெற்று வரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அரசு தலைமை கொறடா கோவி செழியன் உரையாற்றி வருகிறார். இதன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவேந்திரன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் காசினி. அதாவது அரியலூர் மாவட்டத்தில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் சிதம்பரம் மக்களவை தொகுதி பிரச்சார பொதுக்கூட்டமானது இன்று நடைபெற்றது. இதில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மீன்சுருட்டியில் உரிமை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் சிதம்பரம் மக்களவை தொகுதி பிரச்சார பொதுக்கூட்டமானது அக்கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலர் புன்னம் ராஜேந்திரன், போக்குவரத்துறை அமைச்சர் மாவட்ட செயலருமான சிவசங்கர் மற்றும் வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமை வகித்தார். இந்த கூட்டத்தில் நமது சாதனையை சொல்லி வாக்கு சேகரிக்க வேண்டும், மகளிருக்கு அதிகப்படியான நலத்திட்ட உதவிகளை தமிழக முதல்வர் செய்து வருகிறார், உலகத்திலேயே யாரும் கொடுக்காத ஒரு திட்டம், மகளிருக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் மு.க. ஸ்டாலின், வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு என்பது உள்ளிட்ட பல்வேறு சமுதாயத்தினருக்கும் இடஒதுக்கீடு பெற்று கொண்டது திமுக போன்ற வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை எடப்பாடி தருவதாக அறிவித்து சென்றார். ஏற்கனவே 20% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் இவர்கள் என்ன ஒதுக்கீடு செய்கிறார்கள் என்று எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேசினார். திமுக தலைமை யாரை சிதம்பரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் அறிவிக்கிறதோ அவரை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக நமது தலைமை கொறடா பேசுகையில் அந்த யாரை வேட்பாளராக அறிவிக்கின்றதோ திமுக தலைமை கழகம் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி ரேவேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.